எந்த டெல்லியில் பாதுகாப்புக்காக வேண்டி ஃபேஸ் ரெகக்னைசேஷன் சிஸ்டத்தை எடுத்திருக்காங்களோ அந்த டெல்லியில தான் செங்கோட்டைக்கு நேராக தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. அது உங்களால தடுக்க முடிஞ்சிச்சா? முடியல. அப்போ எதுக்கு இதை வச்சிருக்கீங்க? எதுக்கு இதை வச்சிருக்காங்கன்னா இதை இவங்க கிரைமை தடுக்கிறதுக்கு வைக்கல. இந்த சிஸ்டத்தை இவங்க வச்சிருக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னா மக்கள் தன்னுடைய உரிமைக்காக வேண்டி ப்ரொடெஸ்ட் செய்வாங்க, அவங்கள ப்ரொடெஸ்ட் செய்ய விடாம தன்னுடைய அடிமையாக ஆக்கி விடுவதற்காக வேண்டிதான் வச்சிருக்காங்களே ஒழிய எந்த வகையிலுமே இதை வச்சு மக்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இவங்க செய்யவும் மாட்டாங்க. செஞ்சிருந்தாங்கன்னா இதுவரைக்கும் கிரைம் ரேட் குறைஞ்சிருக்கும். மக்களுடைய பிரைவேசியில தலையிடுறதுக்கான எந்த உரிமையும் அரசாங்கத்துக்கு கிடையாது. ஆர்டிகல் 21 படி ரைட் டு பிரைவேசி மக்களுக்கு அரசாங்கம் கொடுப்பது அரசாங்கத்துடைய கடமை. அதில் அரசாங்கம் தலையிடவே முடியாது. ஆனால் மூன்று விதிமுறைகளில் மட்டும்தான் அரசாங்கம் தலையிடலாம். அதில் முதலாவது the must be a law in existence. ஒரு லா எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்க வேண்டும். அதாவது ப்ராப்பராக ஒரு விஷயத்திற்காக வேண்டி அரசாங்கம் கோர்ட்ல இந்த கேஸுக்காக வேண்டி இந்த விஷயத்திற்காக வேண்டி நாங்க என்ன பண்றோம், உங்கள்கிட்ட அனுமதி கேட்கிறோம் சொல்லி கோர்ட்ட பர்மிஷன் கேட்கணும். கோர்ட் அதுக்காக வேண்டி பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அரசாங்கம் பிரைவேசியுடைய லாவை நீக்க முடியும். ரெண்டாவது நிபந்தனை லெஜிட்டிமேட் ஸ்டேட் எய்ம். இதுல கூட அரசாங்கத்திற்கு நியாயமான கோரிக்கையும் இருக்க வேண்டும். தீவிரவாதத்தை தடுப்பதற்காக வேண்டி, அதே மாதிரி கிரைம் இன்வெஸ்டிகேஷனுக்காக வேண்டி, நேஷனல் செக்யூரிட்டிக்காக வேண்டி அரசாங்கம் செய்ய வேண்டும். இது ரெண்டாவது. மூணாவது நிபந்தனை என்ன? தேவையை விட அதிகமாக அரசாங்கம் ஒருவருடைய பிரைவேசியில தலையிடக்கூடாது. உதாரணத்துக்கு ஒருவர் கிரைம் செஞ்சிட்டாரு, அந்த கிரைம் செஞ்ச அந்த கிரிமினலுடைய பிரைவேசியில் நம்ம தலையிடலாம். ஆனால் அந்த கிரிமினலுடைய ஃபேமிலி வாழ்க்கையில் தலையிடுறதுக்கான உரிமை அரசாங்கத்துக்கு கிடையாது. இந்த மூன்று நிபந்தனைகளும் ப்ரொடெஸ்டில் பிரைவேசியை பாதிக்கக்கூடிய விஷயத்தில் கடைபிடிக்கப்படலை. முதலாவது, கோர்ட்டிலிருந்து லா அண்ட் ஆர்டர் கொடுக்கப்படலை, ஒரு லாவின் அடிப்படையில் இவங்க செய்யலை. ரெண்டாவது விஷயம், ஸ்டேட்டோடைய பாதுகாப்புக்காக வேண்டி, டெரரிசத்திற்காக வேண்டி, கிரிமினல்ஸ்க்காக வேண்டி இதை பயன்படுத்தலான்னு இருக்கு. இங்கே ப்ரொடெஸ்ட் செஞ்சவங்க கிரிமினலா? ரெண்டாவது விஷயம், டெரரிஸ்டா? இவங்க நேஷனல் செக்யூரிட்டிக்கு ஏதாவது பாதிப்பை உண்டாக்குனாங்களா? எல்லா பேருமே அமைதியின் அறத்தின் அடிப்படையில் தான் போராட்டம் செய்தார்கள். இங்கேயும் அரசாங்கம் தவறிடுச்சு. மூன்றாவதாக, தேவையை விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஆனால் அரசாங்கம் செஞ்சது தேவையை விட அதிகம். அவங்களுடைய ஆதார் கார்டோடைய அந்த ப்ரூஃபை எடுத்துட்டு, அவங்களோட டீட்டெயிலை எடுத்துட்டு அவங்கள வீட்டில் நுழைஞ்சி அவங்கள தாக்கியிருக்கு. அப்போ தேவையை விட, எல்லையை விட மீறி அரசாங்கம் செயல்பட்டிருக்கு.